சோறு ஊட்டுறதுக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்க பாருங்க. மாடர்ன் பேரண்டிங்குடைய மகா பைத்தியக்காரத்தனங்கள் இது ஒண்ணு. நான் அடிப்பேன், நீ குறுக்கவும் வரக்கூடாது, என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், உங்க சௌரியத்துக்கு நீங்க வளர்க்க பாக்குறீங்க. அவங்களுக்கு நவீன குழந்தை வளர்ப்பு முறை தெரியல. நீங்க வளர்க்குறீங்க, நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இவங்க கொஞ்ச நாள் தான் நடமாடுவாங்க, பேசுவாங்க, பட் அப்புறம் போட்டோல தான் இருப்பாங்க, உங்க குழந்தைய தொட மாட்டாங்க. 6 மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தனியா ஊட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு? அவனோட ஸ்கெடியூலே 9 o'clock தான். அந்த டைமுக்கு தான் நான் கொடுப்பேன். 8 மணிக்கு பசிக்காது, 9 மணிக்கு தான் பசிக்கணும், நான் ரூல்ஸா போடுவேன். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. ஒரு பேரண்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா ஒரு 6 to 10 years உள்ள குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவங்களையும் கேட்டு, இப்ப நாங்க தியேட்டர் போறோம், உனக்கு தியேட்டர் எங்க கூட வரதுக்கு விருப்பம் இருக்கா, நீ கம்ஃபர்டபுளா இருப்பியா, இந்த மாதிரி குழந்தைங்களோட அந்த தாட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூட கூட்டிட்டு போகணும். கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டு. கிளம்புன்னா கிளம்பி போக போறோம், வா சாப்பிடலாம்னா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போறோம், அப்படியே லைவ்லியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இப்ப நம்ம எங்கேயாவது போறோம்னா நம்ம ஹஸ்பண்டையோ இல்ல பெரியவங்களையோ அப்படியே என் கூட வான்னு கூட்டிட்டு போக மாட்டோம்ல. அதுக்கு என்னப்பா? என்ன அவங்க கிட்ட சொல்லி அவங்க விருப்பத்தை கேட்டுதானே நம்ம கூட்டிட்டு போவோம். சோ ஒரு குழந்தை இருக்கும் போது அந்த குழந்தையோட விருப்பத்தை கேட்கலாம்ல. பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இப்படி சொல்லி தான் எந்த விழாக்கும் கூட்டிட்டு போறது இல்ல, சொந்தக்காரங்க விட்டு கூட்டிட்டு போறது இல்ல. இதுல மீம்ஸ் வேற ஆயிரும், சொந்தக்காரங்க எல்லாம் கெட்டவன்னு சொல்லிட்டு. வெரி குட்ரா. அது எப்படி எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க? இப்ப மாமா வீட்டுக்கு போறதுன்னு முடிவு எடுக்கிறீங்க, கேட்டா இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி சார். நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் சார். நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் எதுக்கு புரிய வைக்கிறீங்க? கூட்டிட்டு போனா அவன் பாட்டுக்கு அங்க போய் புரிஞ்சுக்க போறான் மாமா வீடுன்னு. சரி. குழந்தைங்க மாமா வீட்டுக்கு போகணுமான்னு சொன்னா குழந்தையோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? மாலுக்கு போவோம்னு சொல்லும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? சோ எவ்ரி வீக் மாமா வீட்டுக்கே போவாம ஒரு வீக் பிளே ஏரியாக்கு போலாம்ல. அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு சார். குழந்தையோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எவ்ரி வீக் மாமா வீட்டுக்கு போற நல்லவங்களா நீங்க எல்லாம்? குசும்பு எப்பயுமே குசும்பு. ஸ்கூலுக்கு அனுப்புறேன் என்னோட குழந்தைய. உனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமா? ஏட்ட சொல்லு முதலியா. உங்களுக்கு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, விளையாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? விளையாட தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. உன்னுடைய சிந்தனை அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. ஆனா பேரண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணலையே. நம்ம வந்து கிரியேட்டர் மாமா. பேரண்ட்ஸ் வந்து படி நல்ல படி வேலையா சொன்னாங்க. எங்க வீட்டுல 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப படின்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க நிக்கிறேன். நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது. அழுத்துனாக்கா அமுங்குற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில வேக வச்சு அதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும். ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துறலாம். எந்த வயசுல இருந்து? 6 மாசத்துல இருந்து. 6 monthsலயேவா? 6 monthsல சார். இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. 6 மாசத்துல ஒரு குழந்தை உட்காந்து கையை எடுத்து சாப்பிட முடியுமா என்ன? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இவங்க சொல்றதை பார்த்தா எப்படிங்களா இருக்குது? இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குற மாதிரி பேசுறாங்க. குழந்தை தானா வளரும் சார். அது 6 மாசம் நான் தானா வளரும், நம்மளாம் வளரலையா? இவங்க புதுசா சொல்றாங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. 6 மாசம் இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். என்ன ரூல் இது? பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஊட்டுறோம் அப்படின்ற காக்கா காட்டுறேன், குருவி காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்ட்டு வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. 6 மாச குழந்தைக்கு நீங்க சொல்றது எப்படி புரியும்? நீங்க சொல்ல அது கேக்குங்கறீங்களே. ஆமாங்க, என் பாப்பாக்கு நான் அப்படிதான் ஃபீட் பண்ணா. உங்களுக்கு என்னடா ஆச்சு? அத வந்து வெளியில அழைச்சிட்டு போயிட்டு காக்காட்ட காட்டுறோம், குருவியை காட்டு, நாங்க வந்து ஊட்டுறோம் பாருங்க. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா? அதுதான் உண்மையான வந்து அதுங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நாங்க தான் வந்து கொடுப்போம். அதை இல்ல இதே டாபிக் இன்ட்ரோடியூசிங் சாலிட்ஸ்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சோறு ஊட்டுறதுக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்க பாருங்க, அதுக்கு தான் ஆன்ட்டி காண்டா வராங்க. யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். நாங்களும் குழந்தை பெற்றிருக்கோம், அதுங்களை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி உங்களை மாதிரி உங்க இடத்துல உட்கார வச்சிருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். நாங்களும் வளர்ந்தா அது கவர்ந்துச்சு, சாப்பிட்டுச்சு. உண்மை. 6 மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தனியா ஊட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு? இல்ல மேடம். பேசாதீங்க, சொல்லுங்க. இல்ல பேசாதீங்க, சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு ஒரு சோறு ஊட்டாம டைப்பா பேரை மாத்துறீங்களே தவிர எல்லாம் அதே விஷயங்கள் தான். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. இவங்க சொன்ன டிட்டோ இதே வார்த்தைகளை எங்க அம்மா சொன்னாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு கிளாஸா? எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். சரி. ஆஃப்டர் 6 months தான் வந்துட்டு நம்ம சாலிட் உணவை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். சும்மா போய
ஆள்ல இருக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அது எப்படிங்க 6 மாசத்துல சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்கல்ல. அதுதான் இப்ப இந்த டிபேட்டோட டாபிக்கே அதுதான். அவங்களுக்கு நவீன குழந்தை வளர்ப்பு முறை தெரியல. உடனே சொல்லிருங்க 10 மாசம் சுமந்தா பால் கொடுத்தா அப்படின்னு. இத்தனை பெரிய பெத்து வளர்த்த பேரண்ட்ஸ் சார்பா நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? ஐயோ இது மேட்ரே வேறம்மா. அந்த ஈகோ சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. பேசவும் விட மாட்டீங்க, பேசாம இருக்க மாட்டீங்க. ஒரே நிமிஷங்க, நீங்க வளர்க்குறீங்க நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இது எவ்வளவு நாள் கிளாஸ்? இது 3 hours கிளாஸ். அது யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சரி, இப்ப இந்த 3 hourல என்ன சொல்லி தந்துருவாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்க இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுறதுக்கு ரெடி. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இப்படி பிஞ்ச் பண்ணி உனத்தை எடுக்கிறது, அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அது வந்துருச்சு அப்படின்னா அவங்களே எடுத்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பைத்தியக்காரங்களா நீங்க? என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது? ஒரு 3 மணி நேரம் ஒருத்தர் சொல்றதுல அவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க நம்புறீங்கன்னா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புத்து வளர்த்தவங்க சொல்றதுலயும் 1-2 கரெக்டா தானே இருக்கும். அப்படி வந்து அவங்களே கத்துக்கிட்டு இது பண்ணாங்கன்னா அது ஆழ் மனசுல அப்படியே அவங்களுக்கு பதிஞ்சு. தம்பி கோச்சுக்காதீங்க, இது என்னதுக்கு ஆழ் மனசுல பதியணும்? இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். இல்ல, ஆழ் மனசுல பதிய வேண்டியது 6 மாசத்துல அம்மா நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டு இப்படி ஊட்டி விட்டதுல அதுதான் பதியணும். சரி இப்ப சொல்லியே இது கரெக்ட். மாடர்ன் பேரண்டிங் உடைய மகா பைத்தியக்காரத்தனங்கள்ல இது ஒண்ணு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து தூக்க கூடாது, முத்தம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் வந்து அவங்க பாடி பவுண்டரிஸ்ல வைக்கிறாங்க. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. இல்ல, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இவங்க சொன்ன 2 விஷயம் இருக்கு. அதாவது கண்ணத்தை புடிச்சு இப்படி துருகுன்னு திருகுவாங்க. இப்படி சாமர்த்தியமா பேசி சமாளிக்கலாங்கிற அபிப்பிராயமா? நான் இருக்கேன், நான் ஒரு ஆயா. என்னுடைய அந்த குழந்தை வரும்போது அதோட கண்ணத்தை கிள்ளி எனக்கு அது ஒரு முத்தம் கொடுக்கறதும், அது அப்படி எனக்கு அணைச்சிக்கிறதும், எனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்ல, என்னோட பேரனுக்கும் கிடைக்குது, பேத்திக்கும் கிடைக்குது. இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. ஓவர் அவேர்னஸ் தயவு செய்து வேண்டாமே. அப்படிங்களா? ரொம்ப சாரி. பாதுகாப்பா இருக்கேன் பேர்வழின்னு சும்மா கண்ணத்தை அப்படி கிள்ளி கொஞ்சறத கூட நீங்க பாடி பவுண்டரின்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? ஏன் போங்கடா. நீங்க உங்க குழந்தைய தனிமைப்படுத்துறீங்கம்மா. உங்க குழந்தைகளை தனிமைப்படுத்துறீங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பகைய உங்க குழந்தைக்கு கடத்துறீங்க. பிள்ளைங்க மனசுல அசத்தை வதிக்காதப்பா, அவங்க நல்லா இருக்கணும். உங்களுடைய வெறுப்பை அந்த குழந்தைக்கு கடத்துறீங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உங்களுடைய இஷ்டத்துக்கு அந்த குழந்தைய வளைக்கிறீங்கம்மா. தாராளமா கிள்ளலாம், அணைச்சிக்கலாம். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். குழந்தை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இவங்க கேட்டா நம்ம செய்யணும் போல அப்படின்னு குழந்தை மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடும். தலை வலிக்குதே. பவுண்டரிங்கிறது வந்து ஒரு வரையறை தான். நீங்க சொல்ற எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷனா தான் நான் பார்த்தேன். பறவையோட குணமே பறக்கிறதாண்டா, அதை பறக்க விடு, வாழ்வா சாவாங்கிறது அது முடிவு பண்ணிட்டு. குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கிறது ஓகே, ஆனா டச்சே இல்லாம ஒரு குழந்தை ஒரு டச் இல்லையே. ஐயோ கடவுளே. நாங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல மேடம், எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. whatever you said everything you restricted. எனக்கே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்க குழந்தைக்கு உங்க கணவரின் தங்கை இருக்கிறார், அக்கா இருக்கிறார். அவங்க வந்து ஒரு நாள் தங்க போறாங்க. இப்ப இது ஒரு நாள் தான் அவங்களுக்கு நான் அத்தைன்னு அவங்களோட நெருங்க முடியும். கொஞ்சம் வம்படியா பாசம் பக்கத்துல இழுக்கத்தான் செய்வாங்க. இப்ப இத பாடி பவுண்டரின்னு சொல்லிட்டா அது எப்படி அத்தை ஒட்டுவா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு அத்தை வீட்டுக்கு வராங்க, வந்தோடனே நான் தான் அத்தை அப்படின்ட்டு வந்துட்டு நான் அப்படியே அள்ளி அணைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும். ஏன் அப்படி புழுதுனி பள்ளிக்கு பிறந்தவனே? ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இதுதான் அத்தை, அவங்க இங்கதான் இருக்க போறாங்கன்றது. ஏன்னா நம்மளும் போயிட்டு யாரையும் விசிட் பண்றது இல்ல. சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா. அத்தைக்காரி வரையிலே வந்து தூக்கணும் தான் வருவா. அதானே உலக வழக்கம். எதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசி அப்படின்னு சொல்ற மாதிரி 10 மினிட்ஸ் இருந்து நான் தான் அத்தை, ஏன் நான் அத்தைனா பழைய பிளாஷ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. உன் அம்மா உங்க அக்கா அவங்க அப்பாவுக்கு அடுத்து நான் பிறந்தேன். ஏன் பிறந்தேன்னா உன்னை கொஞ்சம் தான் பிறந்தேன். இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன், இடதுபுறமா வந்து வலது கையால அணைச்சு நான் வர போறேன். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். பாசம் எப்படிமா இருக்கும், வந்த உடனே பிள்ளைய தாங்க தேடுவாங்க. இது குழந்தையாடிது. பேரப்புள்ள பசியில அழுதுகிட்டு இருக்கிறப்ப 8 மணி வரைக்கும் உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருந்தா எரிச்ச வருமா வராதா? வரும், ஆனா வராது. கண்டிப்பா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ பிள்ளைகிட்ட சொல்லாத எங்கிட்ட வந்து சொல்லுங்கறாங்க. அவனுக்கு நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அவனுக்கு சாப்பாடு
போட முடியாம உனக்கு என்ன பெரிய வேலை கம்ப்யூட்டர்ல? ஒரு நாளைக்கு 24 hours 10 தேயா பறக்குறேன். ஒழுங்கா வந்து சாப்பாடை செய், அதுக்கு மிஞ்சி மத்தத பாத்துக்கலாம். இதுவே என் கட்டளையே சாசனம். இப்போதானே அத்தை சாப்பாடு கொடுத்தேன் அவனுக்கு. 8 மணி ஆகுது, காலை காஃபி கூட குடிக்கல புள்ள. ஒரு 2 தோசை ஊத்தி தர முடியாது உன்னால? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அவனோட ஸ்கெடியூலே 9 o'clock தான், அந்த டைமுக்கு தான் நான் கொடுப்பேன். 8 மணிக்கு பசிக்காது, 9 மணிக்கு தான் பசிக்கணும். நான் ரூல்ஸா போடுவேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அப்படிதான் நான் பழக்கி வச்சிருக்கேன். நீங்க வந்து பழக்கத்தை மாத்தாதீங்க. நீங்க மாடர்ன் பேரண்டிங் 16வது பக்கத்தை மறந்துட்டீங்க. குழந்தைங்க முன்னால சண்டை போடக்கூடாது, குழந்தைங்க முன்னால சண்டை போடக்கூடாதுல. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அதனாலதான் அவங்க அதை நக்கலாவும் குத்தலாவும் உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி பிள்ளைகிட்ட அப்படி பேசுறாங்க. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சு தான் சொல்லுவானோ. என்ன சொல்றாங்க? ஏன்பா அவங்க அம்மா என்ன உனக்கு ஒன்றும் செஞ்சே இல்லையா? கம்ப்யூட்டர் வச்சுட்டு உட்காந்துட்டாளா? சரி சரி வா ஆயா செஞ்சு தரேன்னு சொல்றது இருக்குல்ல. இதுதான் சாஃப்டா பிள்ளைங்க முன்னால நடந்துக்கிறதுக்கான பாசிவ் மெத்தடுன்னு சொல்றது. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இல்ல சார், இது வந்து நாளைக்கு என்னோட இமேஜை என் குழந்தை முன்னாடி ஸ்பாயில் பண்ணும். அம்மா எனக்கு எதுவும் செய்யலைங்கிற மாதிரி அந்த பிள்ளை நினைச்சிட கூடாது. கரெக்ட். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? முறை பையன் முறை பொண்ணு இருக்கிற வீடுகள்ல வந்து மாமாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இந்த உறவோட அழகே அதுதான். அது பேசக்கூடாதுன்னா அப்புறம் சொந்தக்காரங்களா எதிர்க்காங்கன்னு தெரியல. நீ பிறந்த உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். எனக்கு பொண்ணு பிறந்த அடுத்த நாள் வந்து நான் இந்த வார்த்தையை கேட்கறேன். இது ஃபியூச்சர்ல இன்னும் எப்படி போய் நிக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வருது. நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். அதான் அது உங்களுக்கு தான் பிரச்சனை சரிங்களா? எனக்கு பிரச்சனை, அது பண்ணாதீங்க. என் குழந்தைக்கும் அது பிரச்சனை. டோன்ட் வரி, அது முடியாது நானே சொல்லிட்டேன். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் அந்த குழந்தையோடத எடுக்கிறாங்க. அப்படியா? என்ன ரொம்படியா? அந்த உறவுகளே விட்டு போயிடும். அதனால என்ன ஆயிடும்னு உறவுகள் எப்படி சார் விட்டு போகும்? போயிடும். அழுக்க தலையா. சார் எங்க அம்மா அப்பா ஜெனரேஷனா இருக்கட்டும், எங்க மாமனார் மாமியார் ஜெனரேஷனா இருக்கட்டும், அவங்களே யாருமே உறவுகளுக்குள்ள திருமணம் பண்ணல. புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். அதனால என்ன உறவுகள் விட்டு போயிருச்சா? இது வந்து உறவுகளோட அழகுன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அதாவது ஒரு மாமா பையன் இருந்தானா அவன் மாமா பையங்கிறதுக்கு உண்டான மீனிங்கே அதுதான். நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? உங்க வீட்டுக்காரர் தங்கச்சி இருக்காங்களா? அக்கா இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க. நாத்தனார் இருக்காங்கல்ல. கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு அப்ப அவங்க வந்து மருமகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அத நான் வந்து குழந்தைங்க கிட்ட குழந்தைங்க முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னு கேக்குறேன். இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானே. ரிலேஷன்ஷிப் கட் ஆகும். ஏன்னா எனக்கும் என் மாமா பையனுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. காரணம் இப்படி பேசி பேசியே தான். எனக்கு எந்த வயசுல பேசுறதுக்கே ஒரு பயம். அவங்க கிட்ட வந்து இப்போ லைஃபே கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணலையா நீங்களா? ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. அவனை நம்ம கட்ட போறதெல்லாம் இல்ல சரியா? என் வாழ்க்கையில் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. வைத்திருச்சு. இத்தனை வருஷமா நீ வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட். அது ஒரு ஃபன்னுமா, அது ஒரு மகிழ்ச்சிமா, அது ஒரு சந்தோஷம், அது உள்ளூர சின்ன வெட்கத்தை தரும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாது. அது என் பொண்ணோட கேரக்டரையோ இல்ல வேற எங்கேயோ क्वेश्चन ஆயிருச்சுனா எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், பல்வேறு விதமான உணர்வு கலவை ஒரு மனிதனுக்கு தேவைப்படும். ஒருத்தரோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? அந்த உணர்வு கலவையில ஒரு குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒரு அண்ணங்காரன் தருவா. தங்கச்சின்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனே. ஒரு பார்ட்னர் கிரைம்னு ஒரு கேரக்டர் தரும். ஒருத்தங்க வந்து சோல்மேட்டுங்கிற ஒரு கேரக்டர் தரும். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு வெட்கத்தையும் நாணத்தையும் தருகிற ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குல்ல. ஆக்சுவலா ஒரு 5 வயசு வரைக்கும் பேசுவாங்க. அந்த பிள்ளை ஏஜ் எல்லாம் அட்டன் பண்ண பிறகுலாம் இப்பெல்லாம் 2 கிளவி பேசினா வாய மூடு அங்க இருக்கவங்களே சொல்லிடுவாங்க. கிரட்டு சிரிக்கி ஏங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க. அம்மான்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அடிப்பாங்க. தாத்தா பாட்டின்றப்ப அந்த சொந்தங்க வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தான் வருவாங்க. இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். குழந்தையோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, ஒரு பேரண்ட் அடிக்கும் போது அம்மா அடிச்சது கரெக்ட் தான், ஏன்னா நீ பண்ணது தப்புன்னு சொல்லணும். சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை நான் இருக்கா உனக்கு? இப்ப நீங்க என்னன்னா நீங்க சொன்னதுக்கு எல்லாம் ரிவர்ஸா தான் சொல்றீங்க. நான் கண்டிப்பேன், திட்டுவேன்னு சொல்றத நிறுத்திவேனா நீங்க அடிப்பேங்கிறீங்க. இப்ப சாரி சித்தப்பா, கால பல்லு வழக்குல தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் அடிப்பேன், நீ குறுக்கவும் வரக்கூடாது. உங்க ஐடியா இப்ப என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். உங்க சௌரியத்துக்கு நீங்க வளர்க்க பாக்குறீங்க. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? இப்ப உங்க மாடர்ன் பேரண்டிங்ல எல்லாமே பண்ணுவோம், பட் நாங்க பண்ணுவோம். ஏன்னா இது நாங்க பித்தது. அப்ப குழந்தை உங்களுடைய சொத்தா. மாட்னாடா மானஸ்த. நான் டீச்சரா மாதிரி ஒரு 2000 குழந்தைகளுக்கு அந்த தாய்மை உணர்வை கொடுத்திருக்கேன். நான் அடிச்சதே இல்ல. யூ ஆர் a good man. அந்த அன்பு எனக்கு கிடைக்கல. இவங்க பேசும்போது எனக்கு அது வலிக்குது. அந்த புள்ளெல்லாம் அப்படியே குத்தி 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 நான் ஏங்க இருக்கேன். அது நீங்க வேண்டாங்கிறீங்க. அது அசட். உனக்கு புரியல.
இவங்கெல்லாம் அசட் நமக்கு, உங்களுக்கு புரியாது. இவங்க கொஞ்ச நாள் தான் நடமாடுவாங்க, பேசுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நமக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க தான் வருவாங்க. பட் அப்புறம் போட்டோல தான் இருப்பாங்க. உங்க குழந்தைய தொட மாட்டாங்க. அவங்கள ஏன் எங்க வைக்கிறீங்க? நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் லவ். சாரி. என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போற? சமூகத்துக்கு மனசு மட்டும்தான் இருக்கு. இந்த மௌனம் அதோட பதில். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. இப்ப நம்மகிட்ட கொடுக்க ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் அன்பு வச்சிருக்கோம். ஒண்ணு இல்ல, ஒரு 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 கண்ணீர் உலுக்கிடுச்சு அவ்வளவு பேரையும். மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.